பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைக்கு ஒரு முக்கியமான காரியத்தை நம்ம நினைவில் கொள்ளுவதற்கு ஆண்டவர் நம்மோடு பேச விரும்புகிறார். பிரசங்கி 12:14 ஆண்டவருடைய வார்த்தை என்ன சொல்லுதுன்னு பாருங்க. ஒவ்வொரு கிரியையையும், அந்தரங்கமான ஒவ்வொரு காரியத்தையும், நன்மையானாலும் தீமையானாலும் தேவன் நியாயத்திலே கொண்டு வருவார். அநேக சமயங்களில் நம்ம வெளிக்கு பிரகாரமாக ரொம்ப பக்தியாக நம்ம நியாயமாக நடந்து கொள்ளுகிறோம். ஆனால் அந்தரங்கமான காரியம்னா யாருக்குமே தெரியாத காரியம். நம்முடைய லைஃப்பில் வெளியரங்கமான சில காரியம் உண்டு, அந்தரங்கமான சில காரியம் உண்டு. அது அவசியம். ஒரு குடும்பம் அப்படின்னு வரும்போதும் வெளியில் பார்க்கறது வேறு, வீட்டுக்குள்ளே அந்தரங்கமான காரியம். ஒரு தனிப்பட்ட மனுஷனுடைய வாழ்க்கையில் வெளியில் காணப்பட்ட பக்தியான வெளிப்பிரகாரமான கிரியைகள், அந்தரங்கமான காரியங்கள், இந்த ரெண்டுமே உண்டு. ஆனால் வெளியரங்கமானது தான் மற்றவர்கள் பார்க்க முடியும். அந்தரங்கமான காரியத்தை தேவன் கவனிக்கிறார். ரெண்டுமே அவருக்கு தெரியும். அப்போ நம்முடைய அந்தரங்கம் ரகசியம் என்னதுன்னு ஆண்டவருக்கு தெரியும். எப்போதும் அதை மனதில் வச்சிருக்கணும். தேவன் அதை நியாயத்திலே கொண்டு வருவார். ஒரு நாள் நியாயத்தீர்ப்பு நாளில் தேவன் கொண்டு வந்து அவருக்கு முன்னாலே நிறுத்துவார். அதனால எல்லாத்தையும் மனம் திறந்து தேவனோடு பேசணும். இது யாருக்கும் தெரியாது. தேவன் கவனித்து கொண்டிருக்கிறார். அவருக்கு மறைவானது ஒன்றுமில்லை. உங்க அந்தரங்க நினைவுகளை கூட ஆண்டவர் அறிவார். அவர்கிட்ட மனம் திறந்து பேசுங்க. ஆண்டவரே, என் அந்தரங்க வாழ்க்கையில எனக்கு ஒரு பரிசுத்தம் வேணும். என் அந்தரங்க வாழ்க்கையில யாருக்கும் தெரியாத இந்த ரகசியம் என் வாழ்க்கையில் இருக்குது. அந்த காரியத்தை உமக்கு நான் தெரியப்படுத்துறேன்னு தேவனிடத்துல மனம் திறந்து பேசி தெரியப்படுத்துங்க. அவரு உங்களுக்கு உதவி செய்வார். இல்லாட்டா அவங்களுடைய மனசாட்சி வாதிச்சுக்கிட்டே இருக்கும். அந்த ரங்கத்துல காணப்படுகிற காரியம் உங்களுடைய சந்தோஷத்தை பாதிக்கும், உங்களுடைய மன மகிழ்ச்சியை பாதிக்கும், உங்களுடைய பயத்தை கொண்டு வந்துகிட்டே இருக்கும், உங்களை பாதிக்கும். அந்த ஆண்டவர்கிட்ட மனம் திறந்து நீங்க பேசிட்டீங்கன்னா ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வார். ஆண்டவர் அதிலிருந்து உங்களை பாதுகாப்பார். அவர்கிட்ட எல்லாத்தையும் மனம் திறந்து பேசுங்க. மனிதன் முகத்தை பார்க்கிறான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார். He will help you. உதவி செய்வார். தகப்பனே, என்னுடைய வெளியரங்கமான வாழ்க்கை மாத்திரம் அல்ல, எந்த மனிதர்களுக்கு தெரியாத என்னுடைய அந்தரங்க வாழ்க்கையில எனக்கு பரிசுத்தம் வேணும். என்னுடைய பலவீனங்கள், குறைகள், தவறுகள் எல்லாம் உங்களுக்கு தெரியும். எங்களை மன்னிச்சு பரிசுத்தப்படுத்தி எங்கள் அந்தரங்க வாழ்க்கையில் நாங்கள் பரிசுத்தமாக இருக்க வெற்றியுள்ள ஒரு வாழ்க்கை நடத்தி எங்களுக்கு உதவி செய்யுங்க. உங்களுடைய பிள்ளைகளுக்கு உதவி செய்யுங்க. ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யுங்க. கிருபை கொடுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென்.